செகண்ட் லெசன் பார்க்கலாம். த நைட் த கோஸ்ட் காட் இன் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, பேய் வந்து ஒரு நாளைக்கு உள்ளே வந்தது. எப்போ வந்தது அப்படின்னா ஒரு நாளைக்கு ராத்திரி வந்தது. அதுதான் மீனிங். சரியா? ஜேம்ஸ் குரோவர் தர்பர் இந்த கதையை இந்த ப்ரோஸை எழுதினவர் வந்து ஜேம்ஸ் குரோவர் தர்பர். இவரை பற்றி நம்ம பார்க்கலாம். About the author. James Grover Thurber 1894 to 1961 was an American cartoonist, author, humorist, journalist, playwright and celebrated wit. ஜேம்ஸ் குரோவர் தர்பர்ன்றவர் வந்து 1894 பிறந்தார், 1961 இறந்தார். வாஸ் அன் அமெரிக்கன் கார்ட்டூனிஸ்ட். இவர் வந்து அமெரிக்காவோட ஒரு கேலி சித்திரம் வரைபவர். சரியா? ஆத்தர்னா எழுத்தாளர், ஹியூமரிஸ்ட்னா நகைச்சுவையாளர், ஜேர்னலிஸ்ட்னா பத்திரிகையாளர், பிளேரைட்னா இந்த நாடகம்லாம் எழுதுவாங்க இல்லையா அவங்க, அண்ட் செலிப்ரேட்டட் விட் எல்லாராலையும் போற்றப்படுபவராகவும் இருந்தார். He was best known for his cartoons and short stories published mainly in the New Yorker magazine such as The Catbird Seat and collected in his numerous books. He was best known for his cartoons and short stories. இவரை வந்து எல்லாரையும் தெரியப்படுவராக இருந்தார். எப்படி அப்படின்னா, கார்ட்டூன்னா அந்த கேலி சித்திரம்லாம் வரவாங்கல்ல, அதுலேயும் அப்புறம் ஷார்ட் ஸ்டோரிஸ்னா சின்ன சின்ன கதை எழுதினார். அது எல்லாமே என்ன ஆச்சு அப்படின்னா நியூயார்க்கர் மேகசைனில் பப்ளிஷ் ஆயிடுச்சு. சச் அஸ் த கேட்பர்ட் சீட் அண்ட் கலெக்டட் இன் இஸ் நியூமரஸ் புக்ஸ். அப்புறம் அந்த புக்கெல்லாம் அந்த இவர் எழுதுனதெல்லாம் சேர்ந்து நிறைய புக்கு பப்ளிஷ் பண்ணாங்க. He was one of the most popular humorists of his time as he celebrated the comic frustrations and eccentricities of ordinary people. He was one of the most popular humorists of his time. அவர் வாழ்ந்த காலத்தில் வந்து இவர் தான் ரொம்ப பிரபலமான ஒரு நகைச்சுவையாளராக இருந்தார். எல்லாரையும் சிரிக்க வச்சுட்டு இருந்தார். As he celebrated the comic frustrations and eccentricities of ordinary people. சாதாரண மக்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களோட விரக்தி. எசன்ட்ரிசிட்டிஸ் அப்படின்னா இயற்கைக்கு மாறுபட்ட தன்மை எல்லாம் இருக்கும். சில ஆர்டினரி பீப்புள்னா சாதாரண மக்கள், அவங்களோட அந்த தன்மைகள்லாம் இருக்கு இல்லையா, அதை எல்லாத்தையுமே இவரோட எழுத்துக்களில் கொண்டு வந்தார். Imagination of odd things always leads to absolute humor. சில பொருட்கள்லாம் இமேஜின் பண்ணி கற்பனையாக வச்சுருப்போம் இல்லையா, அந்த பொருட்கள்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா எப்போவுமே சிரிப்பை உண்டாக்கும். ரீட் த லெசன் அண்ட் என்ஜாய் த narrator's experience with his grandfather who creates chaos and laughter with his imaginative stories. இந்த லெசனை நல்லா படித்து பார்க்க சொல்கிறாங்க, அப்புறம் நல்லா என்ஜாய் பண்ண சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா நெரேட்டர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ், இந்த எழுதினார்ல இந்த லெசனை அவரோட எக்ஸ்பீரியன்ஸ், அந்த அவரோட தாத்தா இருக்கார் இல்லையா, அவர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா சில குழப்பம்லாம் உருவாக்குறார். கயாஸ்னா குழப்பங்கள். அண்ட் லாஃபர் வித் இஸ் இமேஜினேட்டிவ் ஸ்டோரிஸ். அதுக்கப்புறம் நிறைய சிரிப்பு வர்ற மாதிரி சில விஷயம்லாம் செய்கிறாரு. இந்த கதை எழுதினார்ல அவரோட கிராண்ட்ஃபாதர், தாத்தா. சரியா? அதை வந்து நாம் படித்து பார்த்துட்டு என்ஜாய் பண்ண சொல்கிறாங்க. சரியா? The ghost that got into our house on the night of
November 17, 1915. இந்த பேய் எப்போ வந்தது அப்படின்னா 1915 November 17 அப்போ 17ஆம் தேதி வந்தது. Raised such a hullabaloo of misunderstandings that I am sorry I did not just let it keep on walking. இந்த பேய் வந்ததால் என்ன ஆயிடுச்சுன்னா ஒரே சத்தமாக இருந்தது. ஹலோபலோனா ஒரு பயங்கர கூச்சல் சத்தம் அந்த மாதிரி வந்தது. மிஸ்அண்டர்ஸ்டாண்டிங்னா யார் என்ன பண்ணுறாங்க ஒன்றுமே தெரியாமல் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் எல்லாம் ஒரே சத்தமாக இருந்தது. ஐ டிட் நாட் ஜஸ்ட் லெட் இட் கீப் ஆன் வாக்கிங். நான் வந்து அந்த பேய் நடமாடுற சத்தத்தை நடக்க விடாமல் பண்ணிட்டு நான் போய் தூங்க போயிட்டேன். இட்ஸ் அட்வென்ட் caused my mother to throw a shoe through a window of the house next door and ended up with my grandfather shooting a patrolman. இது என்ன பண்ணிச்சு, இந்த பேய் வந்ததால் என்ன ஆச்சு அப்படின்னா என்னோட அம்மா வந்து ஷூவை தூக்கி போட்டாங்க. அந்த ஷூ எங்கே போய் விழுந்தது அப்படின்னா அடுத்த வீட்டு கதவில் போய் விழுந்துச்சு. ஜன்னல்லையும் கதவுலையும் போய் விழுந்துடுச்சு. அப்புறம் என்னோட தாத்தா என்ன பண்ணாரு அப்படின்னா அந்த பேட்ரோல்மேன்னா ராத்திரி அந்த போலீஸ்காரெல்லாம் அப்படியே வந்து பார்ப்பாங்களே, ரோந்து பண்ணுவாங்களே என்ன நடக்குது, ஏதாவது தப்பு நடக்குதான்னு, அவரை வந்து ஷூட் பண்ணுற அளவுக்கு கொண்டு போய் விட்டுடுச்சு. ஐ ஆம் சாரி தேர்ஃபோர் ஆஸ் ஐ ஹாவ் சேட் தட் ஐ எவர் பெய்ட் எனி அட்டென்ஷன் டு த ஃபுட் ஸ்டெப்ஸ். இது வந்து என்ன பண்ணிடுச்சு அப்படின்னா ஒவ்வொரு காலடி சத்தம் கேட்கும்போதும் இந்த பேயோட காலடி சத்தமா அப்படின்னு அப்படியே கூர்ந்து கவனிக்கிற அளவுக்கு இது கொண்டு போய் விட்டுடுச்சு. They began about a 1:15 o'clock in the morning. இந்த நிகழ்ச்சி எப்போ நடந்தது அப்படின்னா காலையில் 1:15 மணிக்கு நடந்தது. A rhythmic quick cadenced walking around the dining room table. டைனிங் ரூமில் ஒரு டேபிள் இருந்தது. அந்த டைனிங் ரூம் டேபிளில் வந்து அதை சுற்றி ஒரு மெல்லிசாக ஃபஸ்ட்டு சவுண்டு கேட்டுது, நடக்கிற சத்தம். அது அப்படியே கொஞ்சமாக அந்த சத்தம் அதிகமாகிட்டே போயிடுச்சு. மை மதர் வாஸ் அஸ்லீப் இன் ஒன் ரூம் அப்ஸ்டேர்ஸ். என்னோட அம்மா எங்கே தூங்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா மாடியில் ஒரு ரூமில் தூங்கிட்டு இருந்தாங்க. மை பிரதர் ஹெர்மன் இன் அனதர். என்னோட தம்பி ஹெர்மன் வந்து இன்னொரு ரூமில் தூங்கிட்டு இருந்தான். கிராண்ட்ஃபாதர் வாஸ் இன் த ஆட்டிக். என்னோட தாத்தா வந்து ஒரு மாடியில் ஒரு சின்ன குட்டியாக ஒரு ரூம் இருக்கும், அதில் தூங்கிட்டு இருந்தார். இந்த ஓல்டு வால்நட் பெட் விச் ஆஸ் யூ வெல் ரிமெம்பர் ஒன்ஸ் ஃபெல் ஆன் மை ஃபாதர். ஒரு வால்நட் பெட்டில் அந்த கட்டிலில் தான் அவர் தூங்கிட்டு இருந்தார். ஐ ஹேட் ஜஸ்ட் ஸ்டெப்ட் அவுட் ஆஃப் த பாத்டப் and was busily rubbing myself with a towel when I heard the steps. நான் அப்போ தான் அந்த குளிக்கிற தொட்டியிலிருந்து குளிச்சுட்டு வெளியே வரேன். அந்த டவலில் வச்சு உடம்ப தொடச்சிக்கிட்டே வெளியே வரேன். அப்போ தான் அந்த சவுண்டு கேட்டுச்சு. They were the steps of a man walking rapidly around the dining table downstairs. அதை வந்து ஒரு ஆள் வந்து அந்த டைனிங் டேபிளை சுற்றி நடந்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு நினச்சேன். த லைட் ஃப்ரம் த பாத்ரூம் ஷோன் டவுன் த பேக் ஸ்டெப்ஸ் விச் ட்ராப்டு டைரக்ட்லி இன்டு த டைனிங் ரூம். பாத்ரூம்லேருந்து அந்த லைட்டு வெளிச்சம் வந்து அந்த ஸ்டெப்ஸில் பட்டுது. அதுக்கப்புறம் அந்த வெளிச்சம் எங்கே பட்டுது அப்படின்னா டைனிங் ரூமில் டைரக்டாக பட்டுது. ஐ குட் see the faint shine of plates on the plate rail. I could not see the table. அந்த பிளேட்லாம் வைக்கிற அந்த ஸ்டாண்டில் வந்து அந்த வெளிச்சம் பட்டுட்டு அந்த பிளேட்டு மேலே அந்த வெளிச்சம் பட்டதால் அது எனக்கு தெரிஞ்சுது. ஆனால் எனக்கு அந்த டேபிள் எனக்கு தெரியல. த ஸ்டெப்ஸ் கெப்ட் கோயிங் ரவுண்ட் அண்ட் ரவுண்ட் த டேபிள். அந்த ஸ்டெப்ஸ் இருக்குல்லையே அது எப்படின்னா வளைஞ்சு போயிடுச்சு. அது வந்து நேராக அந்த ஸ்டெப்பு எங்கே முடியுது அப்படின்னா டேபிள் கிட்ட தான் முடிஞ்சுது. அட் ரெகுலர் இன்டர்வல்ஸ் எ போர்டு creaked. When it was
trod upon. அந்த மரப்பலகையில் பட்டு அந்த சத்தம் கேட்கும்போது க்ரீச்னு சவுண்டு கேட்டுச்சு. I supposed at first that it was my father or my brother Roy. நான் என்ன நினச்சேன் அப்படின்னா, சவுண்டு கேட்டவுடனே எங்கள் அப்பா இல்லைன்னா என் தம்பி ராயாக இருக்கும் அப்படின்னு நினச்சேன். அவங்க வந்து எங்கே போயிருந்தாங்கன்னா, who had gone to Indianapolis but were expected home at any time. அவங்க 2 பேரும் இண்டியானா போலீஸ்ன்ற இடத்துக்கு போயிருந்தாங்க. அவங்க வந்து வீட்டுக்கு வர்ற நேரம் ஆயிடுச்சு, அப்போ அவங்க தான் வராங்க போல இருக்கு அப்படின்னு நான் நினச்சேன். ஐ சஸ்பெக்டட் நெக்ஸ்ட் தட் இட் வாஸ் எ பர்க்லர். அதுக்கப்புறம் என்ன நினச்சேன், இல்லை ஒரு திருடனாக இருக்கும் அப்படின்னு நினச்சேன். இட் டிட் நாட் என்டர் மை மைண்ட் அன்டில் லேட்டர் தட் இட் வாஸ் எ கோஸ்ட். அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது அந்த சத்தம் வந்து ஒரு பேயோட சத்தம், பேய் வந்திருக்கு இந்த வீட்டுக்கு அப்படின்னு நான் நினச்சேன். ஆஃப்டர் த வாக்கிங் ஹேட் கான் ஆன் ஃபார் பெர்ஹாப்ஸ் 3 minutes. ஒரு 3 நிமிஷத்துக்கு அந்த நடக்கிற சத்தம் கேட்டதுக்கப்புறம் ஐ டிப்டோட் டு ஹெர்மன்ஸ் ரூம். நான் வந்து மெல்லமாக நடந்து ஹெர்மன்ஸோட ரூமுக்கு போனேன். ஐ ஹிஸ்ட் இன் த டார்க் ஷேக்கிங் ஹிம். நான் அவன்கிட்ட மெல்லமாக சவுண்டு பண்ணிவிட்டு அவனை எழுப்பினேன், மெல்லமாக எழுப்பி விட்டேன். ஆப் ஹீ செட் இன் த லோ ஹோப்லெஸ் டோன் ஆஃப் எ டிஸ்பாண்டன்ட் பீகிள். He always half suspected that something would get him in the night. அவன் மெல்லமாக அப்படின்னு மெல்லமாக நம்பிக்கை இல்லாமல் ஒரு சவுண்டு கொடுத்துட்டு அவன் என்ன பண்ணனான் அப்படின்னா, யாரோ தன்னை ராத்திரி பிடிச்சிக்கிட்டாங்க அப்படின்னு பயந்துட்டான். ஐ டோல்ட் ஹிம் ஹூ ஐ வாஸ். அப்புறமா நான் அவன்கிட்ட சொன்னேன், நான் தான் உன் அண்ணன் அப்படின்னு மெல்லமாக சொன்னேன். தேர் இஸ் சம்திங் டவுன் ஸ்டேர்ஸ். கீழே என்னமோ சத்தம் கேட்குது அப்படின்னு நான் சொன்னேன். I said. He got up and followed me to the head of the back staircase. அவன் எழுந்துக்கிட்டான். அதுக்கப்புறம் என்ன ஃபாலோ பண்ணி வந்தான். அந்த ஸ்டெப்பில் கீழே நடந்துக்கிட்டே வந்தான். The steps had ceased. Herman looked at me in some alarm. அந்த சத்தம் வந்து கொஞ்சம் கம்மி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஹெர்மன் வந்து என்ன அப்படி அதிர்ச்சியாக பார்த்தான். I had only the bath towel around my waist. என்னோட இடுப்புக்கு கீழே இடுப்பில் வந்து ஒரே ஒரு டவல் மட்டும் சுற்றிட்டு இருந்தது. He wanted to go back to bed. அவன் வந்து நான் திருப்பியும் தூங்க போகிறேன் அப்படின்னு சொன்னான். I gripped his arm. ஆனால் அவன் கையை நல்லா டைட்டாக பிடிச்சிக்கிட்டான். There is something down there, I said. கீழே என்னமோ சத்தம் கேட்குது அப்படின்னு நான் சொன்னேன். Instantly the steps began again, circled the dining room table like a man running. அந்த டைனிங் ரூம் டேபிளில் சுற்றி ஏதோ ஒரு ஆள் ஓடுற மாதிரி சவுண்டு கேட்டுச்சு. அண்ட் ஸ்டார்டட் அப் த ஸ்டேர்ஸ். அதுக்கப்புறம் அந்த ஸ்டெப்பு மேலே ஏறி வர்ற மாதிரி கேட்டுச்சு. டுவர்ட்ஸ் அஸ், எங்களை நோக்கி வருது. அந்த சத்தம் கேட்குது. ஹெவிலி 2 at a time. 2 படிக்கட்டாக மேலே ஏறி வர்ற மாதிரி கேட்டுச்சு. த லைட் ஸ்டில் ஷோன் பேர்லி டவுன் த ஸ்டேர்ஸ். அந்த வெளிச்சம் வந்து அப்படியே மங்கலாக இருந்ததால் யார் வரானே தெரியல. வி சா நத்திங் கம்மிங். ஆனால் யார் வரான்னு தெரியல. வி ஒன்லி ஹியர் த ஸ்டெப்ஸு. சவுண்டு மட்டும்தான், ஸ்டெப்பில் ஏறி வர சவுண்டு மட்டும்தான் எனக்கு கேட்டுடுச்சு. ஹெர்மன் ரஷ் டு ஹிஸ் ரூம். ஹெர்மன் வந்து ஓடி போய் ரூமுக்கு போயிட்டு அண்ட் ஸ்லாம் த டோர். அந்த கதவை மூடிட்டார். ஐ ஸ்லாம் ஷட் த டோர் அட் த ஸ்டேர்ஸ் டாப். நானும் உள்ளே போயிட்டு கதவு மூடிட்டு அண்ட் ஹெல்டு மை நீ அகேன்ஸ்ட் இட். என்னோட காலை அந்த கதவு மேலே வச்சிட்டேன். ஆஃப்டர் எ லாங் மினிட், கொஞ்ச நேரம் கழிச்சிட்ட பிறகு ஐ ஸ்லோலி ஓப்பன் இட் அகைன். மெல்லமாக அந்த கதவை திறந்தேன். தேர் வாஸ் நத்திங் தேர். அங்கே ஒரு சத்தமும் இல்லை, எதுவும் இல்லை. தேர் வாஸ் நோ சவுண்ட். எந்த சவுண்டும் இல்லை. நன் ஆஃப் அஸ் எவர் ஹியர் த கோஸ்ட் அகைன். அதுக்கப்புறம் நாங்கள் வந்து அந்த பேயை
கேட்கவே இல்லை, பேய் சத்தமே எனக்கு கேட்கல. The slamming of the doors had aroused mother. இந்த கதவு சாத்தின சத்தத்தை கேட்ட உடனே எங்கள் அம்மா வந்து எழுந்துட்டாங்க. ஷீ பியர்ட் அவுட் ஆஃப் ஹர் ரூம். ரூம்லேருந்து வெளியே வந்தாங்க எங்கள் அம்மா. வாட் ஆன் எர்த் ஆர் யூ பாய்ஸ் டூயிங்? நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு கேட்குறான். ஷீ டிமாண்டட். ஹெர்மன் வெண்டட் அவுட் ஆஃப் ஹிஸ் ரூம். ஹெர்மன் அந்த ரூம்லேருந்து வெளியே வந்துட்டு நத்திங் ஹீ செட் கிரஃப்லி, ஒரு மாதிரி கரகரப்பான சவுண்டில் இல்லை ஒன்றுமே நடக்கலை அப்படின்னு சொல்கிறான். பட் ஹீ வாஸ் இன் கலர் எ லைட் க்ரீன். அவன் வந்து ஒரு லைட் க்ரீன் கலரில் ஒரு சட்டை போட்டிருந்தான். வாட் வாஸ் ஆல் தட் ரன்னிங் அரௌண்ட் டவுன் ஸ்டேர்ஸ்? அந்த கீழே படிக்கட்டில் என்ன சத்தம் கேட்டுச்சு, யாரோ ஓடுற சத்தம் கேட்டுது அப்படின்னு அம்மா கேட்டாங்க. செட் மதர். ஸோ ஷீ ஹேட் ஹியர் த ஸ்டெப்ஸ் டூ. அப்போ தான் தெரிஞ்சது எங்களுக்கு அவளும் இந்த சத்தம் கேட்டா அப்படின்னு. வி ஜஸ்ட் லுக்ட் அட் ஹர். நாங்கள் அப்படியே எங்கள் அம்மாவை பார்த்துக்கிட்டே இருந்தோம். பர்க்லர்ஸ், ஷீ ஷவுட்டட் intuitively. I tried to quieten her by starting lightly downstairs. அவன் என்ன நினச்சிக்கிட்டான்னா, திருடங்க அப்படின்னு நினச்சிட்டு கத்த ஆரம்பிச்சிட்டா எங்கள் அம்மா. திருடங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கலக்கத்தோட சத்தமாக கத்த ஆரம்பிச்சிட்டாங்க எங்கள் அம்மா. ஐ ட்ரைட் டு quieten her by starting lightly downstairs. எங்கள் அம்மாவை அமைதிப்படுத்தணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, கீழே ஸ்டெப்ஸில் இறங்கி வந்தேன். கம் ஆன் ஹெர்மன், ஐ செட். நான் வந்து ஹெர்மனை கூப்பிட்டேன். ஐ வில் ஸ்டே வித் மதர், ஹீ செட். ஷீ இஸ் ஆல் எக்ஸைட்டட். என் தம்பி என்ன சொன்னான்னா, நான் எங்கள் அம்மா கூடவே இருக்கேன், நம்ம அம்மா வந்து எக்ஸைட்டடாக இருக்காங்க, ஒரு மாதிரி கலக்கமாக இருக்காங்க, அதனால் அவங்கள அமைதிப்படுத்துகிற மாதிரி நான் அவங்க கூடவே இருக்கேன் அப்படின்னு ஹெர்மன் சொல்கிறான். ஐ ஸ்டெப்டு பேக் ஆன் டு த லேண்டிங். நான் வந்து அந்த படிக்கட்டில் இறங்கினேன். டோன்ட் எய்தர் ஆஃப் யூ கோ எ ஸ்டெப், செட் மதர். அம்மா என்ன சொன்னாங்கன்னா, யாரும் ஸ்டெப்பில் இறங்கி போவாதீங்க. வி வில் கால் த போலீஸ். போலீஸை கூப்பிடலாம் நாம. சின்ஸ் த ஃபோன் வாஸ் டவுன் ஸ்டேர்ஸ். அந்த ஃபோன் பண்ணணும்னா ஃபோன் எங்கே இருந்துச்சு அப்படின்னா கீழே படிக்கட்டில் தான் இருந்தது. ஐ டிட் நாட் see how we were going to call the police. என்ன பண்ணுறதுன்னு முடிவெடுக்க முடியாமல் இருந்தது, எப்படி போலீஸை கூப்பிடுறது அப்படின்னு. நார் ஐ டிட் want the police, but mother made one of her quick incomparable decisions. போலீஸை கூப்பிடக்கூடாது அப்படின்னு நினச்சேன், ஏன்னா கீழே தான் ஃபோன் இருந்துச்சு. அம்மா என்ன பண்ணாங்க அப்படின்னா, டக்குன்னு சில முடிவுகள் எடுத்தாங்க. என்ன முடிவு எடுத்தாங்க அப்படின்னா, ஷீ ஃப்ளங் அப் எ விண்டோ ஆஃப் ஹர் பெட்ரூம். பெட்ரூம்க்கு போனாங்க. அங்கே போயிட்டு அந்த ஜன்னல் கதவை திறந்தாங்க. விச் ஃபேஸ் த பெட்ரூம் விண்டோஸ் ஆஃப் த ஹவுஸ் ஆஃப் எ நெய்பர். அவங்க அந்த விண்டோவை திறந்து வச்சோடனே அந்த பக்கத்து வீட்டில் இருக்கிற விண்டோ இருக்கு இல்லையா, ஜன்னல், அவங்க வீட்டோட ஜன்னலும் நேராக இருக்கிற மாதிரி இருந்தது. picked up a shoe and whammed it through a pane of glass across. ஒரு ஷூவை எடுத்துக்கிட்டு என்ன பண்ணாங்க, எரிஞ்சாங்க அந்த பக்கத்து வீட்டு ஜன்னல் மேலே. The narrow space that separated the two houses. அங்கே ரெண்டு வீட்டுக்கும் நடுவில் கொஞ்சம் ஸ்பேஸ் இருந்துச்சு. அது வழியாக எங்கள் அம்மா வந்து அந்த ஷூவை தூக்கி எரிஞ்சாங்க. Glass tinkled into the bedroom occupied by a retired engraver named Bordwell and his wife. அந்த வீட்டில் யார் இருந்தாங்க அப்படின்னா, இந்த எழுத்தெல்லாம் இருக்குல்ல, லெட்டர்ஸ்லாம், அதை வந்து செதுக்கி தர்ற வேலை செய்வாங்க இல்லையா, அவர் தான் பாட்வெல், அவரோட பேர். அவங்க ஒய்ஃபும் அவங்க கூட இருந்தாங்க. பாட்வெல் had been for some years in rather a bad way and was subject to mild attacks. அவங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் இருந்துச்சு. Almost everybody we knew or lived near had some kind of attacks. எங்கள் வீட்டு சைடில் இருக்கிறவங்க நிறைய பேர் இந்த மாதிரி ஹார்ட் அட்டாக் வந்த இதய நோயாளியாக தான் இருந்தாங்க. It was now about 2 o'clock of a moonless night. Clouds hung black and low. அப்போது 2 மணி இருக்கும். Bordwell was at the window in a minute.
shouting, frothing a little, shaking his fist. We will sell the house and go back to Peoria. அந்த பாட்வெல் இருக்கார்ல, அவர் என்ன சொல்கிறாருன்னா, நம்ம இந்த வீட்டை விற்றுட்டு போயிடலாம், பியோரியாவுக்கே போயிடலாம். வி குட் ஹியர் மிஸ்ஸஸ் பாட்வெல் சேயிங். அதுக்கு அவங்க ஒய்ஃபு வந்து அவர் சொன்னதுக்கு ஏதோ சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கிறது கேட்டுடுது. இட் வாஸ் சம் டைம் பிஃபோர் மதர் காட் த்ரூ டு பாட்வெல். பர்க்லர்ஸ் ஷீ ஷவுட்டட். எங்கள் அம்மா என்ன சொன்னாங்க அப்படின்னா, திருடங்க கத்திக்கிட்டே இருந்தாங்க. பர்க்லர்ஸ் இந்த ஹவுஸ், நம்ம வீட்டுக்குள்ளே திருடங்க வந்துட்டாங்க அப்படின்னு கத்திக்கிட்டு இருந்தாங்க. ஹெர்மன் அண்ட் ஐ ஹேட் நாட் டேர் டு டெல் ஹேர் தட் இட் வாஸ் நாட் பர்க்லர்ஸ் பட் கோஸ். ஹெர்மனும் நானும் இல்லை அது திருடங்க கிடையாது, பேய் தான் அப்படின்னு சொல்ல முடியல. ஏன்னா ஃபார் ஷீ வாஸ் ஈவன் மோர் அஃப்ரைட் ஆஃப் கோஸ் தேன் பர்க்லர்ஸ். எங்கள் அம்மா பயந்துருவாங்க இந்த மாதிரி பேயின்னு சொன்னா அப்படின்னு, திருடங்கன்றதா பரவாயில்ல அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். பாட்வெல் அட் ஃபர்ஸ்ட் தாட் தட் ஷீ மென்ட் தேர் வேர் பர்க்லர்ஸ் இன் ஹிஸ் ஹவுஸ். பட் ஃபைனலி ஹீ quieted down and called the police for us over an extension phone by his bed. அவங்க ரூமில் இருக்கிற ஒரு ஃபோனில் இருந்து போலீஸ்க்கு ஃபோன் பண்ணார். After he had disappeared from the window, mother suddenly made as if to throw another shoe, not because there was further need of it, but as she later explained, because the thrill of heaving a shoe through a window glass had enormously taken her fancy. I prevented her. அதுக்கப்புறம் எங்கள் அம்மா என்ன பண்ணாங்கன்னா, இன்னொரு ஷூவை எடுத்து அந்த ஜன்னலில் எரிய போனாங்க. ஆனால் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, எங்கள் அம்மாவை தடுத்து நிறுத்தினேன், வேண்டாம் எரிய வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு.